நந்தா விளக்கு. அத்தியாயம் 5. குளிர்காலம் போய் வேம்பு பூத்தது. வேம்பு பழுத்து தரையெங்கும் முதிர்ந்தது. வெக்கை வீசியது. வெப்பம் மழை மேகங்களை கொண்டு வந்தது. மழையால் பூமி குளிர்ந்தது. அவர்கள் புருஷன் மனைவியாக இருந்தார்கள். ஆனால் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை. தனித்தனியே படுத்தார்கள். கூடல் என்பதே இல்லை. போரும் முடிவதாக இல்லை. இரட்ட மண்டலம் நோக்கி ராஜாதிராஜன் திரும்பினான். தன் தம்பி ராஜேந்திர தேவனோடு பல இடங்களை ஜெயித்தான். இரட்டை மண்டலத்தின் அதிபதியான ஆகமவல்லன் பெரிய ஆறுக்கு அருகே கொப்பம் என்ற ஊரில் ராஜாதிராஜனை கடுமையாக தாக்கினான். சாளுக்கிய அரசன் ஆகமவல்லனின் படைகள் ராஜாதிராஜன் யானையை சூழ்ந்து கொண்டன. இடைவிடாது சரங்களால் யானையையும் மன்னனையும் தாக்கின. சோழ படைகள் நாற்புறமும் எதிரிகளால் தாக்கப்பட்ட நேரத்தில் ராஜாதிராஜனின் தம்பி ராஜேந்திர தேவன் தனது படையுடன் அண்ணனுக்கு துணைக்கு வந்தான். அண்ணன் படுகாயமடைந்ததைக் கண்டு வெறியோடு ஆகமவல்லனை தாக்கினான். புலிகேசி, தாசபன்மன், நன்னி நுளம்பன், வன்னியத்தேவன், துட்டன், குண்டமாயன் என்ற சிற்றரசர்களையும் கொன்றான். எதிரிகளின் சரங்களால் தாக்கப்பட்ட ராஜாதிராஜன் இரத்த பெருக்கினால் யானை மீதிருந்தபடியே இறந்தான். அண்ணனின் மரணம் ராஜேந்திர தேவனை வெறியாக்கியது. ஆகமவல்லனின் மனைவியரான சத்யவை, சாக்சகப்பை என்ற இரு மனைவியரையும் சிறைப்பிடித்தான். பகைவர்களது அம்புகள் தைத்த புண்கள் ஆறும் முன்பே அந்த போர்க்களத்திலேயே சோழ மன்னனாகவும் முடிசூட்டி கொண்டான். பின்னர் கொல்லாபுரத்துக்கு போய் அங்கு வெற்றி தூண் நிறுவி பெரும் பெண்டிர் கூட்டத்தையும் சாளுக்கிய மன்னர்களின் திரண்ட பொன் ஆபரணங்களையும் யானைகளையும் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் கைப்பற்றி கொண்டு கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி திரும்பினான். மன்னர் இறந்து மன்னரின் தம்பி ராஜேந்திர சோழர் முடிசூட்டி கொண்டதை கேள்விப்பட்டு சோழ மக்கள் சந்தோஷப்படுவதா அல்லது துக்கப்படுவதா என்று தெரியாமல் தவித்தனர். ஊரில் அசாதாரணமாக ஒரு வெறுப்பு நிலவியது. சோழ படையின் ஒரு பகுதி ஆரவாரமின்றி நரிப்பள்ளம் தாண்டி சென்றது. நரிப்பள்ளம் கிராமத்தினர் தங்கள் வீட்டிலிருந்து சென்றவர்களை வெற்றி திலகமிட்டு வரவேற்றனர். வீரர்கள் கையில் இருந்த பொற்காசுகள் இறையப்பட்டன. ஊர் காத்த பொன் தாமனுக்கு புகழ் குறைந்து படையெடுத்து திரும்பிய வீரர்களுக்கு மரியாதை அதிகமாயிற்று. பொன் தாமன் ஒரு நாள் விடியலில் தன் மனைவியை விட்டு பிரிந்து தெற்கு நோக்கி போனான். எங்கே பயணம் என்று ஊரில் ஒருவன் கேட்டபோது தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு போனான். என்னம்மா நடந்தது? புலவர் உமையாளை ஆதுரத்துடன் கேட்டார். உமையாள் தட்டு தடுமாறி எல்லா விவரமும் சொன்னாள். என் யோசிப்பு தவறா புலவரே என்று கேட்டு அழுதாள் உமையாள். உன் யோசிப்பு தவறில்லை உமையாள். போரில்லாத உலகம் வேண்டுமென்று யோசிப்பது எப்படி தவறாகும்? உன் யோசிப்பை புரிந்து கொள்ள உன் புருஷனால் முடியவில்லை. அப்படி யோசிக்க அவனுக்கு கற்றுத்தரவில்லை. அவன் வளர்ந்த விதம் வேறு. அவனை மட்டும் குறை சொல்வானேன்? ஆண்களின் சிந்தனையே வேறு. அவர்களால் அமைதியாக இருக்க இயலாது. அமைதிதான் போரை விட ஆண்களை கலவரப்படுத்தும் விஷயம். ஆண்கள் போரிலிருந்து ஊர் திரும்பிவிட்டார்கள். ஊர் இனி அமைதியாக இருந்து விடுமா? இருக்காது. இது நாள் வரை இருந்த அமைதி குலையும். அமைதி குலைப்பதே போரிலிருந்து திரும்பிய ஆண்களின் வேலையாகவும் இருக்கும். ஒரு மொந்தை ஒரு காசுக்கு விற்ற கள் இப்போது 3 காசுகள். ஊரிலே பொற்காசுக்கு மதிப்பில்லை. எதை வாங்குவது என்று வீரர்களுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். காசு கொடுத்து பெண்களை வாங்குகிறார்கள். அடிமைகளையும் தாதிகளையும் வாங்குகிறார்கள். அடுத்த ஊரில் அறுவடைக்கு ஆள் இல்லை. இறந்து போனவர்களை தவிர மீதி இருப்பவர்கள் வயல் வேலைக்கு வரமாட்டேன் என்கிறார்கள். அவன் இரத்த சேரில் உழுதவனாம். தலைகளை அறுக்க மட்டுமே தெரிந்தவனாம். நீர்ச்சேற்றில் இறங்கவோ கதிர் அறுக்கவோ வரமாட்டானாம். இப்படியும் சில வருடங்கள் போகும். போர் வெறிக்காக குடித்த கள் பழக்கம் இப்பொழுது தவிர்க்க முடியாத விஷயமாகி போய்விட்டது. மிக மிக சிறிய விஷயத்திற்கெல்லாம் அடிதடி நடக்கிறது. தூதுவர்களை அடிக்கிறார்கள் அம்மா. ஆகமவல்லன் ஓடி ஒளிந்து கொண்டு சமரசத்துக்கு 2 பேரை தூது அனுப்பினான். அவர்களுக்கு 5 குடுமி வைத்து ஆகமவல்லன் போல வேடம் போட வைத்து இன்னொரு தூதனுக்கு ஆகமவல்லி என்று பெயரிட்டு அவனை புடவை அணிய செய்து அடித்து துன்புறுத்துகிறார்கள். அவன் முதுகில் கத்தியால் கீறி வீர சாசனம் எழுதுகிறார்கள். மன்னனே வீரனை இப்படி நடத்தினால் வீரன் வேறு என்னதான் செய்ய மாட்டான்? இவர்கள் பல்லவர்களிடம் கைகூப்பி நின்றது மறந்து போய்விட்டதம்மா. எவருக்குமே இனி தலை குனிய மாட்டேன் என்கின்ற இருமாப்பு வந்துவிட்டது. பொற்காசுக்கு மதிப்பில்லை. அதனால் பண்டங்களின் மதிப்போ அதிகமாகிவிட்டது. 100 களம் விளைந்தால் 40 களம் வரி கட்ட வேண்டும். அதையும் பொன்னாக கொடுக்கக்கூடாது, நெல்லாக கொடுக்க வேண்டும். கூலிகளின் விலையோ மிகவும் அதிகம். 60 களத்தில் கூலி போக எதை சாப்பிடுவாய்? எதை விற்பாய்? யார் இதை கேட்பது? வெற்றி வெற்றி என்று முழக்கமிடுகிறார்கள். எது வெற்றி என்பது புரியவில்லை. பொன்தாமன் திரும்பி வருவான், நீ கவலைப்படாதே.
அவன் வெறுமே போருக்கு போய் வந்தவன். இவர்களின் வெறியாட்டத்தை ஒரு முறை கண்ணால் பார்த்தால் மனம் நொந்து உன் பக்கம் திரும்புவான். அவரவர் தேசத்தை அவரவர் ஆண்டு எல்லோரும் நட்பாய் இளகிய மனமாய் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதவராக மனிதர்கள் ஒரு நாள் மாறுவார்கள். ஆனால் அது இப்போதைக்கு அல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்களாகும். இந்த பூமி அழிவதற்குள், பனியால் மூடி உறைந்து போவதற்குள், பிரளயம் ஏற்பட்டு நீராய் மாறுவதற்குள் அந்த நிலை வரும், வரவேண்டும். கவலைப்படாதே உமையால், உன் புருஷன் திரும்புவான். ஆனால் பொன்தாமன் திரும்பவே இல்லை. ஆண்டுகள் பலவாகியும் பொன்தாமன் எங்கு போனான் என்று தெரியவில்லை. குழந்தை வீரன் வளர்ந்து வாலிபனானான். அவனை சைவ மடத்திலே சேர்த்து பதிகங்கள் பாட கற்றுக் கொடுத்தால் உமையால். ஓலைகள் படிக்கவும் எழுதவும் அவன் தெரிந்து கொண்டான். ஒரு சேனாபதிக்கு ஓலை வாசிப்பவனாக, ஓலை எழுதி கொடுப்பவனாக பொறுப்பேற்று அவர் போகும் இடமெல்லாம் அவனும் போனான். உமையாளை விட்டு அகலாமல் ஜம்புநாதரும் தென்பெண்ணை ஆறும் 6 ஒட்டிய 10 வேலி நிலமும் தான் இருந்தன. 10 வேலி நிலத்தில் பாதி கொடுத்தால் பொன்னை கொட்டி கொடுப்பதாக போருக்கு போய் வந்த வீரர்கள் கேட்டார்கள். மண்ணை வைத்து வயிறு வளர்க்கலாம், பொன்னை வைத்து என்ன செய்வது? உமையாள் அதற்கு மறுத்துவிட்டாள். அதிகமாக பங்கு நெல் கொடுத்து கூலிக்கு ஆட்களையும் அமர்த்தி கொண்டாள். இடைவிடாது 2 போகம் பயிர் செய்தாள். வேநீர் காலத்தில் 3வது போகமும் செய்ய முடியும். பெண்ணையில் ஊற்றெடுத்து ஏற்றம் போட்டு நீர் இறைக்க வசதி உண்டு. ஆனால் ஊர் கூடாது என்று சொல்லிவிட்டது. அவள் வயல் தாண்டித்தானே நீர் வர வேண்டும். ஊரின் மற்ற நிலங்களுக்கு நீர் வர அவள் வயலில் ஏற்றம் போட்டு முறை போட்டு நீர் இறைத்தது ஊர். பயிர் செய்ய மழைக்காக காத்திருந்தது. உமையாளின் நல்ல மனசோ அல்லது தென்பெண்ணையாற்றின் வண்டல் மண்ணோ, உமையாளின் 10 வேலி மட்டும் அமோகமாக விளைந்தது. போருக்கு போய் வந்த வீரர்கள் வயிறு எறிந்தார்கள். அந்த நிலத்திற்கு வரியும் இல்லை என்கிற போது ஆத்திரப்பட்டார்கள். மற்றவர் நிலங்களில் கடுமையாக வரி கொள்முதல் செய்யப்பட்டது. விளைச்சல் இல்லை என்று ஊரார் வரி கொடுக்க மறுத்தார்கள். ராஜேந்திர தேவரின் மந்திரி ஏதோ ஒரு மாராயர் சிறிய படையை வரி வசூலிக்க அனுப்பி வைத்தார். படை கிராம சபை முன்பு வந்து சவுக்கு சொடுக்கியது. நீரில் முக்கியும் வெயிலில் புரட்டியும் மக்களிடம் வரி வசூல் செய்யப்பட்டது. உமையால் மட்டும் இதில் எதிலும் பாதிக்கப்படாமலே இருந்தாள். ஒரு நாள் விடியலில் திடும் என்று பறையோசை கேட்டது. எக்காலங்கள் முழங்கின. அது மன்னருக்கான பறையோசை. ராஜேந்திர தேவரா, போரிலேயே முடிசூட்டி கொண்ட பெருமானா, அண்ணன் இறந்ததற்காக வெஞ்சினம் கொண்டு சாளுக்கியரை ஓட ஓட விரட்டியவரா என்று கிராம மக்கள் ஊர் எல்லையில் உள்ள பெரிய ஆலமரம் நோக்கி ஓடினார்கள். ஆனால் வந்தது மன்னர் இல்லை, அவரின் ஸ்ரீமுகம். அவர் எழுதிய ஓலை, கிராம மக்களுக்கு அவர் எழுதிய கட்டளை நரிப்பள்ளம் கிராம மக்களுக்கு வந்திருந்தது. அவருடைய ஸ்ரீமுகத்தை சிறிய பெட்டியில் வைத்து அவர் கட்டளையை செயல்படுத்தும் மாராயர் வந்திருந்தார். மன்னர் வந்தால் என்ன, மன்னரின் ஸ்ரீமுகம் வந்தால் என்ன, இரண்டும் ஒன்றே அல்லவா? ஊர்ச்சபை அந்த சிறிய பெட்டியை விழுந்து வணங்கியது, தலைமேல் வைத்து கொண்டது. பிறகு ஊர் பறைகளும் திருமுரசும் பிடாரி கோயில் உடுக்கையும் முழங்க மன்னரின் எக்காலத்தோடு ஊர்வலமாக ஜம்புநாதர் கோவிலை நோக்கி போனது. ஓலையில் என்ன விஷயம் என்று மாராயர் சொல்லவில்லை. மக்களும் கேட்கவில்லை. கேட்க பயந்தார்கள். ஆனால் கவலைப்பட்டார்கள். கூடுதல் வரி விதிப்பா, இல்லை கிராமத்தில் ஏதேனும் குறையா, இல்லை மறுபடியும் போருக்கு ஆள் திரட்டி தரும்படி கட்டளை வந்திருக்கிறதா? மாராயர் கூடவே வரும் கல்தச்சரையும் ஓலை வாசிப்பவனையும் மக்கள் இனம் கண்டு கொண்டார்கள். கல்தச்சர் எதற்கு வருகிறார்? சாசனம் ஏதோ எழுத போகிறார்கள் போல் இருக்கிறது. நமது கோவிலுக்கு நிபந்தங்கள் ஏதேனும் தரலாம். ஜம்புநாதருக்கு பொற்கவசமும் விளக்குகளும் கேட்டிருந்தோம் அல்லவா? அவைகளை செய்வதற்காக பொற்காசுகள் கொண்டு வந்து தரலாம். 100க்கு 40 வரி தருகிறோம், இதற்கு மேல் வரி விதிப்பு இருக்காது என்று ஒரு கிழவர் உற்சாகமாக பேசினார். அது இல்லை கிழவனே, எல்லா ஊரிலும் போர் வீரர்களுக்கு தகுந்த மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நரிப்பள்ளியில்தான் மதிப்பும் மரியாதையும் இல்லை. இதற்காக ஒரு விண்ணப்பம் அனுப்பியிருந்தோம். அந்த விண்ணப்பம் படித்து நிலங்கள் விநியோகிக்க வந்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பத்தில் உமையால் நிலம் போல ஆற்றோர நிலம் வேண்டுமென்று கேட்டிருந்தேன். ஒருவேளை ஆற்றோர நிலம் தரலாம், அல்லது உமையால் நிலத்தையே கூட எனக்கு தரலாம் என்று ஒரு வீரன் உரக்க பேசினான். ஊர் மக்கள் அவனை திரும்பி பார்த்தார்கள். அவன் பெயர் பழங்கூரன் குன்றன். கூகூர்பாடிக்கு அருகில் இருக்கும் நரிப்பள்ளி எல்லையிலிருந்து விலகி இருக்கும் மேலூரை சேர்ந்தவன். மேலூர் மேட்டுப்பாங்கான நிலம், வறண்ட பூமி. மழை பெய்தால்தான் விளைச்சலை பார்க்க முடியும். மழை பெய்யாத நேரத்தில் விவசாயிகள் மலையமான் காட்டுக்கு போய் மரம் வெட்டி துண்டுகளாக்கி நரிப்பள்ளி சந்தையில் விற்பார்கள். காட்டு மரங்களுக்கு மதிப்பு அதிகம். அதை தவிர கிராமத்தில் இருக்கும் மரங்களை வெட்ட ஊர் மக்களுக்கு மனது வராது.
கழுதைகளிலும் மாட்டு வண்டிகளிலும் மரம் இறங்க ஒரு வண்டி விறகு 2 பொற்காசுகளுக்கு விற்கப்படும். அவ்விதம் விறகு வெட்டி வாழ்ந்து வந்த பழங்கூரன் குன்றன் மாடுகள் வாங்க ஆரம்பித்தான். ராஜேந்திரர் காலத்துக்கு பிறகு பகை நாட்டிலிருந்து பிடித்து வந்த ஆடுகளும் மாடுகளும் அதிகம் கிடைத்தன. மிக குறைந்த விலைக்கு ஆடுகள் கிடைத்தன. மலைப்பகுதியில் மரம் வெட்டி கொண்டிருப்பதை விட, அடர்ந்த காடுகளில் ஆடு ஓட்டி செல்வதை விட, நரிப்பள்ளி போன்ற சமவெளியில் ஆடுகள் மேய்ப்பது எளிது. பழங்கூரன் குன்றன் கூகுர்பாடி எல்லையிலேயே குடிசை போட்டு தங்கி கொண்டான். ஆற்றங்கரை வயல்களில் நீர் பாய்ந்து வரப்புகளில் வளர்ந்திருக்கும் புற்களில் தன் ஆடுகளை மேய விடுவான். ராஜாதிராஜன் வடக்கே போக படைகள் திரட்டிய போது தன் ஆடுகளையும் மாடுகளையும் அரசருக்கே விற்றுவிட்டு வலங்கை படையில் சேர்ந்து கொண்டான். ராஜாதிராஜன் யானை மீது இறந்ததை கண்ணால் பார்த்ததாக சொன்னான். அவர் தம்பி ராஜேந்திர தேவரின் உடம்பில் அம்பு படாமல் இருக்க அம்பாரிக்கு அருகே உட்கார்ந்து கொண்டதாக சொன்னான். ஆனால் மற்ற சோழ வீரர்கள் அதை மறுத்தார்கள். இவன் அங்கே ஆடு வெட்டி படையினருக்கு கறி சமைத்து போட்டவன் அல்லவா, இவன் எங்கே போருக்கு வந்தான் என்று கேட்டார்கள். இவன் அம்பாரியில் பின்பக்கம் உட்கார்ந்து கொண்டு பெரும் கூச்சல் போட்டது உண்மை. ஆனால் போர் முடிந்து ஊருக்குள் போன போதுதான் இவன் ஏறினான். மற்றபடி போரில் இவன் யாரையும் வெட்டியதாக தெரியவில்லை. இறந்து போன நம் வீரர்களின் சிதையில் வைக்கும் முன்பு நெஞ்சு பிளக்க இவனுக்கு கட்டளை இருந்தது. அதையும் இவன் சரியாக செய்யவில்லை. ஒரு முறை ஒரு வீரன் முகத்தில் வெட்டிவிட்டான். மாராயர்கள் சீர இறந்த வீரனின் காலை தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மறுபடியும் நெஞ்சு வெட்டினான். ஆனால் அந்த பழங்கூரானிடம் ஒரு தந்திரம் இருந்தது. காடு வெட்டிகளுக்கே உண்டான தந்திரம் அது. காதுகளை கூர்மையாக வைத்திருக்கும் சூட்சுமம் அது. செடி அசைவுகளை கொண்டு கடந்து போகும் மிருகத்தை சரியாக சொல்வதை போல மனிதனின் அசைவுகளை கவனிக்கும் வித்தை அது. எப்போது பேசலாம் எப்போது பேசக்கூடாது என்று தெரிந்த பாங்கு அது. எவரோடு உரக்க பேசலாம் என்கின்ற விவரம் தெரிந்தவன். காட்டில் நிற்கும் போது நரிகள் சூழ்ந்து கொண்டால் கண்டபடி பேச வேண்டும். உதவிக்கு பல ஆட்கள் இருப்பது போல 4 திக்கிலும் பார்த்து கத்த வேண்டுமாம். அடே காரி, பொன்னான், ஓடிவா என்று பல்வேறு திசை பார்த்து ஆட்களை கூப்பிட நரிகள் அவன் கூவின திசையையே கூர்ந்து பார்த்து கொண்டிருக்குமாம். அப்படி திரும்பி பார்த்து கொண்டிருக்கும் நரியை தாக்கிவிட்டால் மற்ற நரிகள் ஓடிவிடுமாம். புலி எதிர்பட்டால் மரம் ஏறிவிட வேண்டுமாம். கரடி எதிர்பட்டாலோ உடம்பு முழுவதும் துணி போர்த்தி அசையாது உட்கார்ந்து விட வேண்டுமாம். யானை எதிர்பட்டால் வளைந்து வளைந்து ஓடிவிட வேண்டுமாம், அல்லது பள்ளத்தில் குதித்து விட வேண்டுமாம். மலையமான் காட்டில் கழுதை புலிகள் அதிகம். அதை ஏமாற்ற வேறு ஒரு தந்திரம் உண்டு. கழுதை புலிகள் உயரம் கண்டு அஞ்சும். உயரமாய் அசையும் எந்த பிராணியை கண்டாலும் நடுங்கும். பழங்கூரான் குள்ளமானவன். 4-5 கழுதை புலிகள் ஒரு நாள் அவனை துரத்தியதும் வேட்டியை அவிழ்த்து அதை குச்சியில் சொருகி தன் தலைக்கு மேலே பிடித்து கொண்டான். ஒரு குதிரையின் முதுகு உயரத்தில் உள்ள பழங்கூரான் ஒரு சிற்று ஆணை உயரத்துக்கு ஆனான். இடுப்பில் துணை இல்லாமல் வீடு வரையில் ஓடி வந்தானாம். தொடர்ந்து கழுதை புலிகள் ஒரு இடைவெளி விட்டு ஓடி வந்தனவாம். அவன் நின்றால் அவைகளும் நிற்குமாம். துரத்தினால் சற்று பின்னடையுமாம். அவன் ஓடினால் பின்னாலேயே ஓடி வருமாம். கிராமத்துக்குள்ளும் கழுதை புலிகள் நுழைந்துவிட போகிறதே என்று இடுப்பில் துணி இல்லாமல் குச்சியில் வேட்டியை பிடித்து கொண்டு இருட்டும் நேரத்தில் ஓடி வருபவனை பார்த்து கிராமத்து பெண்கள் பயந்து போய் கல்லெறிந்தார்களாம். அவன் லபோ லபோ என்று கத்த ஒரு பெண் பெரிய ஈட்டியை எறிந்தாளாம். அந்த ஈட்டி ஒரு கழுதை புலியை கொல்ல மற்றவைகள் ஓடிவிட்டனவாம். அவன் பயத்திலும் சோர்விலும் அப்படியே படுத்துவிட ஊர் பெரியவர்கள் வந்து வேட்டி கட்டினார்களாம். உதைத்து எழுப்பி கூட்டி போனார்களாம். ஆனால் பழங்கூரன் குன்றன் கெட்டிக்காரன், தந்திரசாலி, மிருகங்களை தெரிந்தவன். அந்த கழுதை புலியை பாடம் செய்து அரண்மனைக்கு எடுத்து போய் தான் போராடி கொன்ற மிருகம் என்று சொல்லி அவருக்கு காணிக்கையாக கொடுத்தான். புலியை கொடியாக கொண்ட சோழ வம்சத்தினர் கழுதை புலி என்றதும் கலவரமடைந்தார்கள். அதை பற்றி சோழ இளவரசிகள் கேள்வி கேட்டார்கள். மன்னனுக்கு முன்னேயும் கழுதை புலி எப்படி தாக்கும், எப்படி தொடரும், எப்படி நிற்கும், அதை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்றெல்லாம் பழங்கூரன் குன்றன் நடித்து காட்ட சோழ அரச சபை வாய்விட்டு சிரித்தது. கழுதை புலியை விட அவனது கோமாளித்தனம் சுவையாகவே இருந்தது. அந்த நடிப்புக்காக அவன் உழக்கு பொற்காசும் துணிகளும் சில முத்து மாலைகளும் சமையல் பாத்திரங்களும் வாங்கி கொண்டு வந்தான். அத்தனையும் வாங்கி கொண்ட பிறகு பாடம் செய்து கொடுத்த கழுதை புலிக்கு ஏதாவது விலை போட்டு தரக்கூடாதா என்று கேட்டானாம். காணிக்கை என்று சொல்லிவிட்டு விலை கேட்கிறாயே என்று அரசர் புருவம் சுருக்க தவறு தவறு என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டானாம். மேற்கொண்டு வேறு ஏதேனும் தேவை இருப்பின் நமது மாராயரிடம் கேட்டுக்கொள் என்று அரசர் கூறிவிட அவன் மாராயரையே பின்தொடர்ந்து போனானாம்.
அவர் நிற்க இவனும் நிற்பானாம், அவர் தொடர இவனும் தொடர்ந்தானாம். பழங்கூரன் குன்றன் வேறு, கழுதை புலி வேறு அல்ல. நீ மலையமான் நாட்டு மேலூர் பழங்குன்றன் அல்ல, வெறும் கழுதை புலி பழங்கூரன் குன்றன் என்று மாராயர் கேலி செய்தாராம். அதற்கு பழங்கூரன் குன்றன் வினோதமாக ஒரு குரல் கொடுத்து சிரித்தானாம். என்ன, என்னை கேலி செய்கிறாயா என்று மாராயர் சீர, கழுதை புலி அப்படித்தான் மனிதர்களைப் போல சிரிக்கும் என்று மறுபடியும் சிரித்து காட்டினானாம். மாராயரும் அவன் சிரித்தது போலவே பலமுறை சிரித்து பார்த்தாராம். அவனை தன் மாளிகைக்கு அழைத்து போய் சோறு போட்டாராம். இன்னும் என்ன வேண்டும் என்று மாராயர் கேட்டபோது, தென்பெண்ணை ஆற்றங்கரையின் அருகேயுள்ள ராஜேந்திர வளநாட்டு நரிப்பள்ளம் கிராமம் பற்றி சொன்னானாம். 6 மாதம் ஓடுகின்ற நதி, வற்றாத கிணறுகள், நீர் ததும்பி இருக்கும் குளம், ஒரு முறை உழுது புரட்டினாலே நெல் விளையும் பூமி, 3 போகம் பயிர் செய்யக்கூடிய வசதி, துவரை பயிறு என்று ஏதாவது போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நிலவளம், அடர்த்தியான தென்னை மரங்கள் இருக்கும் நீண்ட தோப்புகள், புதர் புதராய் வரும் மல்லிகை செடிகள், அகத்திக்கீரைக்கும் முருங்கை மரங்களுக்கும் நடுவே வளரும் வெற்றிலை கொடிகள் என்று ஊர்வலம் அடுக்கி அதில் ஒருவேளை நன்சை நிலம் வேண்டுமென்று அவன் கேட்க, மாராயர் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்து விட்டார். பழங்கூரா, கவலைப்படாதே, நான் ஆள் அனுப்புகிறேன் அல்லது நேரே வருகிறேன் என்று அருண்மொழி உழக்கால் ஒரு உழக்கு பொற்காசு கொடுத்தாராம். பழங்கூரன் இங்கே வந்து சோழ அரசு சபையே தன் சுட்டு விரலுக்குள் என்பதாக பேசினான். எந்த மாராயரும் அவனை கண்டால் கட்டி தழுவிக் கொள்வார்கள் என்று கதை அளந்தான். புலவர்தான் அவன் பேச்சுக்கு சரியான பதிலடி கொடுத்தார். காட்டு மிருகங்களை பற்றி சொல் பழங்கூரா, நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவை பற்றி உனக்கு தெரியும் என்று நம்புகிறோம். ஆனால் அரச குடும்பத்தை பற்றியோ அவர்களின் அமைச்சர்களான மாராயர்களை பற்றியோ உனக்கு அதிகம் தெரிந்ததாக தயவு செய்து பேசாதே. மிருகங்கள் இதுதான் செய்யும் என்று கண்டுபிடித்து விடலாம். அரசு அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்று யாராலும் கண்டுபிடிக்க இயலாது. அவர்கள் காட்டு மிருகங்களை விட கேவலமானவர்கள் என்பது உனக்கு தெரியாது. நீ சொல்லி இருந்த மாராயன் 10 கழுதை புலிகளை ஒரே உருவத்தில் கண்டது போல கெட்டிக்காரன். உருமாறி சாளுக்கிய தேசத்தில் 1 ஆண்டு காலம் வேதியன் போல வாழ்ந்தவன். நரிப்பள்ளம் பற்றி நீ அவனிடம் அதிகம் பேசிவிட்டாய் என்பதுதான் என் கருத்து. இது நல்லதற்கில்லை. உன்னால் இந்த கிராமத்துக்கு கெடுதலும் இழுக்கும் வரும் என்று நினைக்கிறேன் என்று புலவர் சொல்ல, புலவரின் இந்த பேச்சோ பழங்கூரனுக்கு பிடிக்கவில்லை. தன்னோடு பின்னால் வந்த கழுதை புலிகள் கிராமத்தை நோட்டம் பார்த்துவிட்டன. நடு இரவே கூக்குர்பாடி தெருவிலும் சுற்றுமுள்ள கிராமங்களிலும் அலைகின்றன என்று கதை அளந்து விட்டான். நடுநிசியில் புலவரின் வீட்டு வாசலுக்கு போய் கழுதை புலி போலவே சிரித்தான். புலவருக்கு பயத்தில் காய்ச்சல் வந்துவிட்டது. மற்றவர்களால் இந்த விவரம் தெரிய வர கிராம சபையில் பழங்கூரானை பற்றி புகார் செய்தனர். கிராம சபை பழங்கூரானை கண்டபடி பேசி, அடுத்த முறை இவ்விதம் நடந்தால் கசியடி தருவோம் என்று கடுமையாக எச்சரித்தது. ஆனாலும் பழங்கூரான் நடுநிசியில் தெரு வழியே உலாவிக் கொண்டே வந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.